கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் கிருபையாக நமக்கு இந்த மாதம் முழுவதும் குடும்பங்கள் கடைபிடிக்க வேண்டிய குடும்ப ஜெபம் குறித்த பாடங்களை படிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேமிலி வர்ஷிப், குடும்ப ஆராதனையின் நியதிகள் என்று நாம் என்ன செய்கிறோம்? பாடங்களை படிக்கிறோம். அதற்காக தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. உங்களுக்கு போன வாரத்துல வீட்டு பாடம் கொடுத்திருந்தேன், சரிங்களா? 2 அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன். அந்த 2ஐயும் யார் யார் செய்தீர்கள் அப்படின்னு தெரியல. ஒண்ணு ஒரு ரீடிங் கொடுத்திருந்தேன், சரிங்களா? என்ன படிக்கணும்? யாராவது படிச்சீங்களா? ஞாபகம் இருக்குங்களா? எதுல இருந்து படிக்க சொன்னேன்? ஞாபகம் இருக்குங்களா? கவுன்சில்ஸ் ஃபார் த சர்ச் சாப்டர் 26, சபைகளுக்கு ஆலோசனை 26ஆம் அதிகாரம் படிக்க சொல்லியிருந்தேன். அந்த 26ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு? ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ஹோம், ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ஹோம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாடம். அந்த பாடம் ஃபேமிலி வர்ஷிப் பத்தி இருக்கக்கூடிய பாடம். நம்ம கடவுள் சித்தமானால் என்ன செய்ய போறோம்? ஃபேமிலி வர்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த வாரத்துல படிப்போம். இன்றைக்கு இந்த முதல் அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல. சாப்டர் 26 ஆஃப் கவுன்சில்ஸ் ஃபார் த சர்ச், அதை படிக்கணும். எத்தனை பேர் படிச்சீங்கன்றத நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ்டர் ஜானுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, சரிங்களா? எத்தனை பேர் அந்த சாப்டர் படிச்சு முடிச்சீங்கன்றத பாஸ்டர் ஜானுக்கு நீங்க மெசேஜ் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர்ன்றதை பிற்பாடு பாஸ்டர் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன். என்ன அசைன்மெண்ட் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருந்தேன்? குடும்ப ஜெபம், ஃபேமிலி பிரேயர். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் பண்ணணும்? 2 times a day. ஒரு நாளைக்கு 2 நேரம் குடும்ப ஜெபம் பண்ணணும். பர்சனல் பிரேயர் 3 times, ஃபேமிலி பிரேயர் 2 times. ஒரு நாளைக்கு தனி ஜெபம் 3 நேரமும் குடும்ப ஜெபம் 2 நேரமும் பண்ண வேண்டும். அப்ப 3 நேரம் குடும்ப ஜெபம், தனி ஜெபம் 3 நேரம் பண்ணணும், பர்சனல் பிரேயர் 3 times பண்ணணும்ன்றதுக்கு வசனம் இருக்கு, சரிங்களா? எங்க இருக்கு? சங்கீதம் 55:17, Psalm 55, Psalm 55:17 and Daniel chapter 6 verse 10. இந்த 2 வசனங்களுமே பர்சனல் பிரேயர் 3 times a day பண்ணணுன்றதுக்கான வசனங்கள். எனக்கு ஒருத்தர் வசனம் அனுப்பிட்டே இருந்தாரு, ஃபர்ஸ்ட் இந்த வசனமா இந்த வசனமா இதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு சரியான பதில் கிடைக்கல, சரிங்களா? சரியான பதில் எனக்கு வரவில்லை. சரி, நீங்க யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஃபேமிலி பிரேயர் 2 times a day அப்படின்றதுக்கு வசனம் எங்கேயாவது இருக்கா? ஏதாவது உங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? யாரை கண்டுபிடிச்சீங்களா? ஓகே, ஒரு சிலர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க என்பது எனக்கு நன்றாக தெரியும். நிறைய பேர் மறந்துட்டீங்களோ என்னமோன்னு தெரியல. சரி, பைபிள் டைரக்டா 2 times a day ஃபேமிலி பிரேயர் அப்படின்னு வசனம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? நேரடியாக வசனம் எதுவும் இல்லை. ஆனால் சாங்சுவரியில அதற்கான பிரின்சிபிள் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். 2-3 இடங்கள்ல வசனங்கள் இருக்கு, அதுல ஒரு இடத்திற்கு நாம் கவனம் செலுத்துவோம். பாருங்களேன், நம்பர்ஸ் சாப்டர் 28, நம்பர்ஸ் சாப்டர் 28 verses
3 and 4. என்னாகமம் 28ஆம் அதிகாரம், என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். எடுத்துட்டீங்களா? எடுத்த பிற்பாடு நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். வாசிக்கலாமா? மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறு ஒரு வயதான பதுலற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலியிட்டு. ஓகே, என்ன போட்டு பாத்தீங்களா? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, சாங்சுவரியில எப்படி பலி செலுத்தணும். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க தகன பலியாக, டெய்லி ஆர் எவர்லாஸ்டிங் பர்ன்ட் ஆஃபரிங், நித்திய சர்வாங்க தகன பலியாக நாடோறும், நாடோறும்னா நாள்தோறும், தினம் ஒரு வயதான அப்படி கிடையாது, சரிங்களா? ஒரு வயதான, அதாவது யங் லேம்ப், ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னார். இது யாரு செய்யணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சார்பாக, on behalf of Israelites in this sanctuary, this offering was offered daily. ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தினந்தோறும் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட்டது. பாருங்களேன், தினம் ஜனங்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஆடோ மாடோ கொண்டாந்து பலி செலுத்துவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகள் அப்படின்னா புறா குஞ்சுகள் பலி செலுத்துவாங்க. ஜீசஸ் பிறந்தப்போ என்ன பண்ணாங்க? ஜீசஸ் பிறந்தப்போ 8வது நாள்ல மேரி அண்ட் ஜோசப் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இந்த புறா குஞ்சுகளை கொண்டாந்து பலி செலுத்தினாங்க. தட் மீன்ஸ் தே வர் வெரி புவர். ஏழையா இருக்கிறவங்க புறா குஞ்சுகளை பலி செலுத்துவாங்க. அப்போ அவரவர் தங்கள் பாவங்களுக்கு தக்கதாக, அவங்களுடைய வசதிக்கும் தக்கதாக பலி செலுத்தணும். ஆனா இது என்ன, காலையில ஒரு ஆட்டுக்குட்டி சாயங்காலம் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா, ஜனங்கள் ஒருவேளை அவங்க பாவம் செஞ்சிருந்து அல்லது பாவம் செய்யல, ஆட்டுக்குட்டி கொண்டு வராங்களோ கொண்டு வரலையோ, எல்லாருக்காக, ஃபார் ஆல் தி ஃபேமிலிஸ் ஆஃப் 12 tribes, 12 கோத்திரங்களின் எல்லா குடும்பங்களுக்காக காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி. புரியுதா உங்களுக்கு? பாவம் செஞ்சா அன்னைக்கு போய் ஆட்டை பலி செலுத்தணும் ஒவ்வொரு பாவியும். அப்போ யாருமே பாவம் செய்யல அப்படின்னா யாருமே பலி செலுத்த மாட்டாங்கல்ல. ஆனாலும் எல்லா ஜனங்களுக்காக இட் வாஸ் அ காமன் ஆஃபரிங். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, சாயங்காலம் ஒரு ஆட்டுக்குட்டி, சரிங்களா? இட் வாஸ் மென்ட் ஃபார் ஆல் தி இஸ்ரேலைட்ஸ், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இந்த ஆஃபரிங்க்கு என்ன பேருன்னா நேஷனல் ஆஃபரிங். நேஷனல் ஆஃபரிங். இதை பத்தி யார் எழுதுறாருன்னு சொன்னா எம்எல் ஆண்ட்ரேசன், மில்லியன் லாரிட்ஸ் ஆண்ட்ரேசன். எம்எல் ஆண்ட்ரேசன் என்ற நம்மளுடைய பயணியர். சாங்சுவரி, ஸ்டடி ஆஃப் சாங்சுவரியில ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டீச்சர் நம்முடைய சர்ச்சில், எம்எல் ஆண்ட்ரேசன். அவர் எழுதியிருக்கிறாரு, எல்லா குடும்பங்களுக்காக இந்த காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படும். அதுக்கு பேர் நேஷனல் ஆஃபரிங், தேசிய பலி. முழு தேசங்களுக்காக, முழு தேசத்துக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக அது பலி செலுத்தப்பட்டது. புரியுதுங்களா? காலையில 1, சாயங்காலம் 1. காலையில எத்தனை மணிக்குன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock, 9 to 9:30. மாலையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 3:30. இந்த 2 டைமும் இஸ்ரவேல் மக்களுக்காக, ஆசரிப்பு கூடாரத்துல எல்லா குடும்பங்களுக்காக பலி செலுத்தப்பட்டது.
அன்பானவர்களே, அப்ப பாருங்களேன். அப்போ இது மாதிரி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. ஒன்று ரெண்டு இடத்துல வசனங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அப்போ எல்லா குடும்பங்களுக்காக காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி. அதுதான் பாருங்களேன், கிறிஸ்து மரிச்சதுக்கு பிற்பாடு ஆடு மாடுகள் எதுவுமே பலி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் கிறிஸ்துவே கிருபாதார பலியாக ஒரே தரம் நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து ஜீவன் தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆடு மாடு பலி செலுத்துறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. So we have entered into the new covenant. புதிய உடன்படிக்கையின் கீழே நாம் இருக்கிறோம். ஆக புதிய உடன்படிக்கையில ரத்தம் சிந்துதல் அவசியம் இல்லை. Under new covenant there is no need to shed blood. ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. Because Christ already shed his blood. கிறிஸ்து ஏற்கனவே ரத்தம் சிந்து விட்டார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு அவரை பின்பற்ற வேண்டும், அவ்வளவுதான். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் நாம் ஆடு மாடுகள் பலி செலுத்தாமல் காலையிலும் மாலையிலும் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பிரின்சிபிள் வச்சுதான் எலன் ஒயிட் அம்மையார் என்ன செஞ்சிருக்கிறாங்க. நம்ம போன வாரம் படிச்சோம் பாத்தீங்களா, அந்த புத்தகத்துல கவுன்சில்ஸ் ஃபார் தி சர்ச் சாப்டர் 26ல மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபேமிலி பிரேயர் பத்தி அவங்க என்ன செய்யிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறான். ஸோ 2 times a day family prayer is a biblical principle. ஒரு நாளைக்கு 2 நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பது வேதாகம ஒழுங்கு. ஆகவே நாம் அப்படி செய்ய வேண்டும். பாருங்களேன், நம்ம போன வாரம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் படிச்சோம், 1 ராஜாக்கள் படிச்சோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 18. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 18 18ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், எலியா ஒரு பக்கம் காளை வெட்டினாரு, சரிங்களா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க ஒரு காளை வெட்டினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ப்ராஃபட்ஸ் ஆஃப் பேல், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 6 மணி நேரம் 6 hours அவங்க என்ன பண்றாங்க, கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, ப்ரேயர் பண்றாங்க. ஃபயர் வருமானு ஃபயர் ஒன்றும் வரல. 6 hours மார்னிங் 9ல இருந்து ஈவினிங் வரைக்கும். எப்ப வரைக்கும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 18:36, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே, அந்தி பலி செலுத்தும் நேரம். அந்தி பலி அப்படின்னா சாயங்காலம் 3 மணிக்கு, 3:30 மணி. அந்தின்னா சாயங்கால நேரம், பொழுது சாகிற நேரம், அதான் அந்தின்னுவாங்க. அந்தி சந்தி மத்தியானம். அந்தினா சாயங்காலம், சந்தினா விடியற் காலை. அப்ப அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே என்றால் சாயங்கால நேரத்திலே. அது எத்தனை மணி? 3 to 3:30, சரிங்களா. அப்ப பாருங்களேன், மார்னிங் 9 to 3 o'clock இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் கத்தி இருக்காங்க, கூச்சல் போட்டிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, ஃபயர் வரல. ஆனால் எலியா ஜெபம் பண்றாரு. கரெக்டா அந்த ப்ரேயர் டைம், அதாவது பலி செலுத்துற நேரம், அந்த பலி செலுத்தக்கூடிய சாயங்கால பலி ஆசரிப்பு கூடாரத்துல நேஷனல் ஆஃபரிங் செலுத்தப்படும் அந்த நேரத்துல இவர் என்ன செய்யறாரு, முழு இஸ்ரவேல் தேசத்திற்காக அந்த காளையை பலி செலுத்தி, ஆண்டவரே நான் உடைய ஊழியக்காரன் என்று நீர் விளங்க பண்ணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாரு. வானத்தில் இந்த அக்கினி இறங்கியது. 6 மணி நேரம் ப்ரேயர் பண்ணாரா இல்லையா? 6 மணி நேரம் ப்ரேயர் பண்ணல. He just offered a simple prayer. சரிங்களா. ஒரு எளிய ஜெபத்தை எலியா ஏறெடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ காலை மாலை ஜெபம். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை வேதம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த கடைசி நாட்களில் இந்த தத்துவத்தை, இந்த குடும்ப ஜெபம் என்ற கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுகிறோமா?
Today, the TV altar has displaced the family altar in millions of homes. TV altar or mobile altar or computer altar, anything. Today, the TV altar has displaced the family altar in millions of homes. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இருக்கிறதா? டிவியா, மொபைலா, கம்ப்யூட்டரா, எது இந்த குடும்ப ஜெபம் என்ற பலிபீடத்தை மாற்றி அமைத்திருக்கிறது? குடும்ப ஜெபம் என்ற பலிபீடத்தை தள்ளிட்டு இன்னைக்கு வேற ஆல்டர் வந்துருச்சு. இது உண்மைதானா? யோசித்து பாருங்க, நம்முடைய குடும்பங்களில அப்படித்தான் இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். சைல்ட் கைடன்ஸ் என்ற புத்தகத்துல எலன் ஒயிட் எழுதுறாங்க, பேஜ் 517. If ever there was a time when every house should be a house of prayer, it is now. ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப வீடாக இருக்க வேண்டிய ஒரு காலம் எது என்றால் அது இந்த காலம்தான். Infidelity and skepticism prevail. Iniquity abounds. கடவுள் இல்லை, நாத்திகம் எங்கும் பெருகி காணப்படுகிறது, அக்கிரமம் நிரம்பி வழிகிறது. And yet, in this time of fearful peril, some who profess to be Christians have no family worship. இந்த பயங்கரமான காலகட்டத்துல நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலருடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இல்லை. They do not honor God in the home. They do not teach their children to love and fear Him. பாருங்களேன், குடும்ப ஜெபம் செய்யாத பொழுது we do not honor God. குடும்ப ஜெபம் செய்யாத பொழுது நாம் தேவனை கனம் பண்ணுவது இல்லை. We don't honor God when we don't come for family prayer. They do not teach their children to love and fear Him. குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது நம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம்? தேவனை நேசிக்கவும் தேவனுக்கு பயப்படவும் கற்றுக் கொடுக்கிறோம். குடும்ப ஜெபம் இல்லை அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு தேவனை நேசிக்கவும் தேவனுக்கு பயப்படவும் தேவனுக்கு கீழ்ப்படியவும் நம்ம கற்றுக் கொடுப்பது இல்லை. அதான் அர்த்தம். பண்ணவர்களை யோசித்து பாருங்க. அருமையான பெற்றோர்களே, முதல்ல நாம கடவுளுக்கு பயப்படுறோமா? அம்மா அப்பா கடவுளுக்கு பயந்து இருந்தாதான் பிள்ளைகள் அப்படி இருக்கும். இன்னொரு வாசகம் வாசிக்கிறேன், எலன் ஒயிட்டுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து. Patriarchs and Prophets, page 144. Fathers and mothers should often lift up their hearts to God in humble supplication for themselves and their children. Let the father, as priest of the household, lay upon the altar of God the morning and evening sacrifice, while the wife and children unite in prayer and praise. In such a house, Jesus will love to tarry. என்ன படிக்கிறோம் பாத்தீங்களா? தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தாழ்மையான விண்ணப்பங்களோடு தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் தங்கள் இருதயங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தின் ஆசாரியன், ஃபேமிலி பாஸ்டர் யாரு? கணவன், அப்பா. குடும்பத்தின் ஆசாரியன் அப்பா. அவர் என்ன செய்யணும்? தேவனுடைய பலிபீடத்துல காலை மாலை பலியை செலுத்த வேண்டும். பாத்தீங்களா, மார்னிங் அண்ட் ஈவினிங் சாக்ரிஃபைஸ். அந்த சமயத்துல மனைவியும் பிள்ளைகளும் துதிக்கும் ஜெபத்திற்கும் ஒன்று கூட வேண்டும். அப்படிப்பட்ட வீட்டில தங்குவதற்கு இயேசு விரும்புவார். In such a house, Jesus will love to tarry. விளங்குதா? இயேசு கிறிஸ்து எந்த வீட்டுல இருப்பாரு? குடும்ப ஜெபம் இருக்கிற வீட்டுலதான் இருப்பார். குடும்ப ஜெபம் இருக்கிற வீட்டுல அவர் சந்தோஷமா தங்கி இருப்பார். இன்னும் ஒரே ஒரு எலன் ஒயிட் கோட், ஒரு பைபிள் வேர்ஸ் வாசித்து நான் முடிச்சிடுறேன். சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ், August 7, 1884.
I know nothing that causes me so great sadness as a prayerless home. I do not feel safe in such house for a single night. And were it not for the hope of helping the parents to realize their necessity and their sad neglect, I would not remain. எவ்வளவு பயங்கரம் பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க எலன் ஒயிட்? ஜெபமில்லாத குடும்பத்தை போல், வீட்டை போல் எனக்கு மிகப்பெரிய துக்கத்தை உண்டு பண்ணுவது வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட வீட்டிலே ஒரு ராத்திரி தங்குவது கூட நான் பாதுகாப்பாக உணர மாட்டேன். ஒருவேளை அந்த குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப ஜெபத்தை அலட்சியம் பண்ணிட்டாங்களே, அதனுடைய அவசியத்தை உணரலையே, அதை அவங்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த பெற்றோர்களுக்கு உணர்த்த வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் அங்க இருப்பேன ஒழிய, இல்லாட்டி அங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எழுதிட்டு எழுதுறான். அன்பான தேவ பிள்ளைகளை, எவ்வளவு பயங்கரம் பாத்தீங்களா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு பாதுகாப்பு இல்லாத வீடு. விளங்குதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளை, யோசித்து பார்ப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம், வாசித்து முடிப்போம். சங்கீதம் 132, Psalm 132, Psalm 132, verses 13 and 14. Verses 13 and 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் எந்த வீட்டை விரும்புவாருங்க? எந்த ஸ்தலத்துல தங்கி இருக்க விரும்புவார் அப்படின்னா, எங்க குடும்ப ஜெபம் இருக்கோம் அங்கதான் இயேசு தங்கி இருக்க விரும்புவார். ஆகவே நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற குடும்பமாக எங்களை மாற்றும் என்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, நீங்க கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் காலையும் மாலையும் ஜெபிக்கிற குடும்பங்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இயேசு எங்கள் வீட்டில் சந்தோஷமாய் தங்குவார் அப்படின்னு நாங்கள் படிச்சோம்ப்பா. அப்படி ஜெபமில்லாத வீட்டில தங்குவது பாதுகாப்பு இல்லை என்றும் நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் தங்குவதற்கு விரும்புகிற இடமாக எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.